ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரை பகுதியில் பலத்த பாதுகாப்பு. தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நீச்சல் வீரர்கள். ரயில் நிலையத்தில் இருந்து மீண்டும் பேருந்து சேவை தொடங்க வேண்டும், பயணிகள் எதிர்பார்ப்பு. புதுச்சேரியில் உள்ள ஐயப்பன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள். மாலை அணிவித்து பக்தியை வெளிப்படுத்திய ஐயப்ப பக்தர்கள். பகுதி நேர வேலை தருவதாக கூறி 300 பேரிடம் ஆன்லைன் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தலைமை செயலகம் எதிரே உள்ள செயற்கை மணப்பரப்பில் நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நவம்பர் 16ஆம் தேதி இரவு முதல் இடைவிடாத பலத்த மழை புதுச்சேரியில் பெய்து வருகின்றது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் மழை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் தொடர்மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக புதுச்சேரியின் மையப்பகுதியில் தலைமை செயலகம் எதிரே செயற்கையாக உருவாக்கப்பட்ட மணற்பரப்பில் கடும் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. பல கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக உருவாக்கப்பட்ட இந்த மணற்பரப்பு கடல் அலைகளின் தாக்கத்தினால் தற்பொழுது அரிக்கப்பட்டு வருகின்றது. இச்சூழலில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடற்கரை பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன்படி மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ள செயற்கை மணற்பரப்பு பகுதியில் சிறப்பு பயிற்சி பெற்ற நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்கள் பொதுமக்கள் யாரும் கடலுக்கு செல்லாதவாறு 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர். மீறி செல்லும் நபர்களை உடனடியாக எச்சரித்து திருப்பி அனுப்பியும் வருகின்றனர். மேலும் வானிலை சீராகும் வரை பொதுமக்கள் யாரும் கடற்கரை பகுதிக்கோ கடலுக்குள்ளோ செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மழை பாதிப்பு குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மை துறை ஆலோசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரயில் நிலையத்தில் இருந்து மீண்டும் பிஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரிக்கு ரயில் மூலம் வரும் பயணிகள் பேருந்து நிலையம் செல்வதற்கு ஏதுவாக முன்னாள் ஆளுநர் கிரண்பேடி உத்தரவின் பெயரில் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக பிஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. இவை பயணிகளுக்கு பெரும் உதவியாக இருந்து வந்தது. மிக குறைந்த கட்டணத்தில் பயணிகள் பேருந்து நிலையத்தில் இருந்து தங்களின் இருப்பிடங்களுக்கு செல்ல வசதியாகவும் இருந்தது. அதன்பின் பல்வேறு காரணங்களினால் பிஆர்டிசி பேருந்து சேவை திடீரென நிறுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரையில் அரசு நிர்ணயிக்கும் ஆட்டோ கட்டணங்களை பெரும்பாலானவர்கள் கடைபிடிப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதனால் வேறு வழியின்றி சுற்றுலா பயணிகள் அதிக கட்டணம் செலுத்தி பயணத்தை தொடர்கின்றனர். சமீபத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியால் இயக்கி வைக்கப்பட்ட ரிக்ஷா சேவையும் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரவில்லை எனவும் தற்பொழுது புதியதாக 25 மின்சார பேருந்துகள் வாங்கப்பட்டு நகர் மற்றும் கிராமப்புறங்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. எனவே புதியதாக வாங்கப்பட்டுள்ள மின்சார பேருந்துகளை ரயில் வந்து செல்லும் நேரத்தில் மீண்டும் இயக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மின்சார பேருந்துகளை ஏதோ ஒரு மூலையில் நிறுத்தாமல் ரயில் நிலையம் எதிரே பயணிகள் வெளியே வந்தவுடன் ஏறும் வகையில் நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் அப்பொழுதுதான் பேருந்துகள் இயக்கப்படுவது பயணிகளுக்கு தெரியும் எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கோவிந்த சாலையில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் மாலை அணிவித்துக் கொண்டனர். ஐயப்பன் கோவில் நடை மண்டல பூஜைக்காக கடந்த 16ஆம் தேதி திறக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி பகுதி பக்தர்கள் மாலை அணிய தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து கோவில்களிலும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதில் குறிப்பாக கோவிந்த சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோவிலில்
ஏராளமான பக்தர்கள் குருசாமிகளின் மூலம் துளசி மற்றும் ருத்ராட்ச மாலைகளை அணிவித்துக் கொண்டனர். இனிவரும் நாட்களில் பிரம்மச்சரியம், புலால் தவிர்ப்பு உள்ளிட்ட விரத நியமங்களை பின்பற்றி ஐயப்ப சுவாமியின் முழக்கத்துடன் பக்தர்கள் சபரிமலை யாத்திரைக்கு தயாராகி வருகின்றனர். இந்த புனித பயணத்தை மேற்கொள்ளும் ஐயப்ப பக்தர்களுக்கான தரிசன வசதிகள் குறித்த அறிவிப்புகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளையும் கேரள தேவஸ்தான வாரியம் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பகுதி நேர வேலை தருவதாக கூறி 300 பேரிடம் 20 கோடி ஆன்லைன் மோசடி நடைபெற்றுள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ருதி செய்திக்குறிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நாட்டில் சைபர் கிரைம் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் என ஆர்வம் காட்டும் பெண்கள், வேலையில்லா பட்டதாரிகளை ஆன்லைன் மோசடி கும்பல் தங்களின் இலக்காக நிர்ணயித்து ஏமாற்றி வருகின்றனர் எனவும், முதலில் பொதுமக்களிடம் ஆசையை தூண்டும் வகையில் ஆன்லைன் மோசடி கும்பல் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு பல சர்வதேச கம்பெனிகளின் பெயர்களை சமூக வலைதளத்தில் போலியாக பயன்படுத்தி பகுதி நேர வேலை செய்ததற்காக அவரவர் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை அனுப்புகின்றனர். அதன்பின் ஆன்லைன் முதலீடு செய்தால் இன்னும் கூடுதலாக சம்பாதிக்கலாம் என பொதுமக்களிடம் ஆசை காட்டி முதலீடு செய்ய வைத்து லாபத்தை தங்களின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றும் பொது சேவை வரி உள்ளிட்ட வரிகளை கேட்டு பணத்தை அபகரிக்கின்றனர் எனவும், அப்பொழுது பொதுமக்கள் உஷாராகி கேள்வி கேட்கும் பொழுது இணைப்பை துண்டித்து விடுகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார். அதன் பிறகே பொதுமக்களுக்கு தாங்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளது தெரிய வருகின்றது எனவும், புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையங்களுக்கு இதுபோல் கடந்த 10 மாதத்தில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாக தெரிவித்தார். இதில் 20 கோடிக்கும் மேல் பொதுமக்கள் பணத்தை இழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் சமூக வலைதளம் மற்றும் இணையதளம் மூலம் வரும் பகுதி நேர வேலைவாய்ப்பு, வீட்டில் இருந்தே வேலை செய்து சம்பாதிக்கலாம் என்று வரும் தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி ஒரு ரூம் ஸ்டே, அதுவும் மாடியில இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஜஸ்ட் ஃபார் ஹெட்க்கு 1000 ரூபீஸ் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு பெரிய லிவிங் ஹால், டைனிங் ஹால், கிச்சன் அண்ட் பெட்ரூமோட பக்கவா இருக்க ரூம் ஸ்டே தான் நம்ம NMS கிராண்ட் வியூ. ஃபேமிலிக்கு, கப்பிள்ஸ்க்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்குன்னு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கு. NMS கிராண்ட் வியூ, நம்பர் 100, SV பட்டேல் சாலை, ஹெரிடேஜ் நகரம், புதுச்சேரி. புதுச்சேரியில் கனமழை பெய்து வருவதால் மீனவர்கள் துறைமுகத்தில் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். வங்கக்கடலில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் கனமழை காரணமாக புதுச்சேரியில் கடல் பகுதிகளில் பலத்த சீற்றமும் காற்றும் வீச வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மீன்வளத்துறை மீனவர்கள் யாரும் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என திட்டவட்டமாக அறிவுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மீன்வளத்துறையின் எச்சரிக்கையும் கடல் சீற்றத்தையும் ஏற்று புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் புதுச்சேரி துறைமுகம் மற்றும் தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுக பகுதிகளில் விசை படகுகள் மற்றும் நாட்டுப் படகுகள் அனைத்தும் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படாமல் இருக்க மீனவர்கள் அவற்றை பாதுகாக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மீனவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த தடை நீடிக்கிறது என்றும், வானிலை சீரான பின்னர் மீண்டும் கடலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படும் எனவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த சிறப்பு முகாமில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த 28ஆம் தேதி வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடங்கியது. இதற்காக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கீட்டு படிவத்தை விநியோகம் செய்தனர். அந்த படிவங்களை பூர்த்தி செய்து திரும்பப் பெறும் பணி கடந்த 4ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படுகிறதா என்பது தொடர்பாக புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் ஒரு பகுதியாக இதுவரை படிவங்கள் பெறாதவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களிடம் வழங்கும் வகையில் லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, கதிர்காமம், இந்திராநகர், தட்டாஞ்சாவடி, காமராஜர் நகர் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் கடந்த 2 நாட்களாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாமில் பொதுமக்கள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஏற்கனவே வாங்கி சென்ற கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கினர். இதுவரை விண்ணப்பம் வாங்காதவர்கள் அங்கேயே விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்து கொடுத்தனர். அவர்களுக்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் உதவி செய்தனர். புதுச்சேரி ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் சாய்ந்த நிலையில் உள்ள மரங்களை வனத்துறையினர் அகற்றி வருகின்றனர்.
புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக சாலைகளில் நின்றிருந்த பல பட்டுப்போன மற்றும் பலவீனமான மரங்கள் மழை நீரில் ஊறி வேர்கள் வலுவிழந்து சாய்ந்த நிலையில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் காணப்படுகின்றது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படும் அபாயம் உருவானது. இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வனத்துறையினர் உடனடியாக களமிறங்கி தீவிர மீட்பு மற்றும் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சாய்ந்த மற்றும் பலவீனமான மரங்களை வனத்துறையினர் முன்கூட்டியே கண்டறிந்து அதனை அகற்றி வருகின்றனர். வேரோடு சாயும் நிலையில் உள்ள மரங்களை முழுமையாகவும் கிளைகள் மட்டும் முறிந்த நிலையில் சாய்ந்தால் அதன் கிளைகளை மட்டும் உடனடியாக அகற்றப்பட்டு சாலைகள் சீரமைக்கப்படுகின்றன. மேலும் இந்த நடவடிக்கைகளின் மூலம் புதுச்சேரி சாலைகளில் வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு போக்குவரத்து சீராக பராமரிக்கப்படுகின்றது. இந்த மீட்பு பணிகள் ஆம்பூர் சாலை மற்றும் செஞ்சி சாலை போன்ற நகரின் முக்கிய சாலைகளில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வனத்துறையினரின் இந்த துரிதமான செயல்பாடு மழைக்கால சாலை விபத்துகளை தடுத்து பொதுமக்களின் சிரமத்தை குறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,455 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1700 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.